Hello friends, welcome to Shallow Artistry. இன்னைக்கான வீடியோல ரொம்ப கம்மியான ஒரு பட்ஜெட்ல எப்படி ஒரு ரீசனபிளான கிறிஸ்மஸ் ட்ரீ செய்யறதுன்னு பார்க்க போறோம். கிறிஸ்மஸ் ட்ரீ செய்யறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற மெட்டீரியல் இதுதாங்க. இந்த கார்ட்போர்ட் பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும். சோ இதுல ரெண்டு சைட்ஸ் தான் இருக்கு. கொஞ்சம் சன்னமான ட்ரீ தான் பண்ண முடியும். ஏன்னா 4 சைடு இருந்தா கூட நம்ம 4 ஒட்டுக்கு அட்டாச் பண்ணலாம். இருக்கிறதே 2 சைடு மட்டும் தாங்க. இந்த 2 சைடு தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இத டைரக்டா கட் பண்ணி காட்டுறதுக்கு பதிலா ஒரு பேப்பர்ல ரொம்ப சிம்பிளா இந்த கட்டிங் எப்படி பண்றதுன்னு காட்ட போறேங்க. வாங்க பார்க்கலாம். சோ இதுதாங்க நம்ம கார்ட்போர்ட். இந்த கார்ட்போர்டோட 2 கார்னர்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த கார்னருக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சைடுல இருக்கிற ஒரு சென்டர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கொண்டு வாங்க. இப்போ இதுதான் நம்மளோட மெயினான பேஸ். இது ரொம்ப முக்கியங்க. ஓரளவுக்கு தடிமனா பார்த்துக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 1-2 இன்ச்சாவது குறைஞ்சபட்சம் இருக்கணும். இப்போ இந்த மரத்தினுடைய ஸ்டார்டிங் வந்து இந்த இடத்துலையும் மரத்தினுடைய எண்டிங் வந்து இங்கேயும் நம்ம வைக்கிறோம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் இருக்க கிளைகள்லாம் போய் இதை அப்படியே ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம காட்ட போகிறோம். ஸோ இந்த பிரான்ச்சஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக டிசைன் கொடுத்தா போதுமானது. 2 சைட்லையுமே ஒரே மாதிரி பிரான்ச்சஸ் வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரமே மொத்தமாக இந்த ட்ரையாங்கிளோட சப்போர்ட்டில் தான் இருக்க போகுது. அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு கிளையும் போய் கடைசிக்கு 2 இடத்துலயாச்சும் ஜாயின் பண்ணுற மாதிரி தொட்டுக்கோங்க. அப்போ தான் இதோட வெயிட் ஃபுல்லாக இது தாங்கி இது நம்மள சப்போர்ட் பண்ணும். நமக்கு தேவைப்படுற கார்ட்போர்ட் பாத்தீங்கன்னா இது மட்டும் தான். இந்த பீஸை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ இந்த மாதிரி நமக்கு வந்து 2 பீசஸ் இருக்கும். இந்த 2 ஒட்டுக்கா சேர்த்து வச்சு தான் நம்ம வேலை செய்ய போறோம். ஸோ இந்த கார்ட்போர்டை கட் பண்ணுறதுக்கு தெர்மோகால் கட்டரோ இல்லை ஏதாவது ஒரு ஷார்ப்பான நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி முடிச்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஃபைனல் பீஸாக கிடைக்கும். இந்த மாதிரி 2 பீஸ் கிடைக்கும். இப்போ எல்லா இடத்துலையுமே கேப் இருக்குங்க. இந்த கேப் இருக்கிற இடம்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இது மட்டும்தான் பேஸாக நமக்கு கிடைக்கும். இப்போ இதே மாதிரி கார்ட்போர்டில் செய்யலாம் வாங்க. இந்த கார்ட்போர்டோட சென்டரை கரெக்டாக மார்க் பண்ணால் தான் ட்ரையாங்கிள் கரெக்டாக வருங்க. அதே மாதிரி இதனுடைய பிரெத்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச் எடுத்திருக்கேன் எல்லா சைடுமே. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ இதுக்கு தேவையான கிளைகள் எல்லாம் வரையறுக்க ஆரம்பிச்சிடலாங்க. வரைஞ்சிட்டு தெர்மோகால் கட்டர் யூஸ் பண்ணி இதெல்லாம் கட் பண்ணிடலாங்க. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு 2 பீசஸ் கிடைக்கும். நீங்கள் தெர்மோகால் கட்டர் யூஸ் பண்ணலைனாலும் இந்த மாதிரி சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 பீஸையும் ஒட்டுக்கா ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஹாட் க்ளூ யூஸ் பண்ணலாங்க. நான் வந்து ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிட்டு இருக்கேன். இப்போ இதை ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிட்டோங்க. இதில் வந்து 2 லேயருமே ஒட்டியாச்சு. கம்ப்ளீட்லி ரெடி ஆயிடுச்சு. முதல்ல வந்து ரொம்ப லூஸா இருந்துச்சு, கிட்டத்தட்ட ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருந்துச்சு ஆடுற அளவுக்கு. இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுங்க. இப்போ இதுதான் நம்மளோட பேஸ். இந்த பேஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரீ செய்ய போறோம். ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி இதை பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. கிரீன் கலர் அண்ட் ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணி இந்த ட்ரீயை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சிடலாம். ட்ரீ முடிஞ்சதும் நம்ம ஹேங்கிங் செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாங்க. இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கிளிட்டர் ஃபோம் ஷீட்ஸ் எடுத்திருக்கேன். ஃபுல் ஃபோம் ஷீட்ஸையும் யூஸ் பண்ணுறேன். ஏற்கனவே மிச்சம் இருக்கிற இந்த வேஸ்ட்டையும் யூஸ் பண்ண போகிறேன். இது கூடவே கிளிட்டர் பேப்பர்ஸையும் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ தேவைப்படுற டிசைன்ஸ் எல்லாமே கிளிட்டர் ஃபோம் ஷீட்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாங்க. உங்களுக்கு தேவைப்படுற எல்லா டிசைன்ஸுமே நீங்கள் இந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட்ஸ் வச்சு மேக் பண்ண முடியும். கூடவே ஃபோம் ஷீட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கிறதுனால ஈஸியாக உங்களால் கட் பண்ணவும் முடியும். அதோட நல்ல ஷைனிங்காக வேறு இருக்கிறதுனால அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. ஒரு ஃபெஸ்டிவ் சீசனுக்கு போடுறதுக்கு கரெக்டான மெட்டீரியல் இது தாங்க. இந்த ஃபோம் ஷீட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1 10 ரூபான்னு உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த மெட்டீரியல் வந்துட்டு ஒரு ஃபுல் ஷீட் வாங்கினாவே போதுமானது. நான் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸஸ் எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஃபுல்லாக வாங்கி ஃபஸ்ட்லேருந்து செஞ்சிங்கனாலுமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு 60 ரூபாய் இருந்தால் போதுமானது. ஒரு 6 ஷீட், ஒரு 6 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிங்கனாவே போதுமானது. உங்களுக்கு தேவைப்படுற எல்லா ஹேங்கிங்ஸுமே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ஹேங்கிங்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேவையான த்ரெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி த்ரெட் வாங்கிக்கோங்க. அது ஒன்று வந்து 5 ரூபான்னு வரும். அதே மாதிரி அதை ஃபுல்லாக ஹேங் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு ஒயிட் கலர் த்ரெட் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ரோல் வந்துட்டு 15 ரூபான்னு வரும். அதில் கால்வாசி ரோல் கூட நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால் நீங்கள் வாங்கக்கூடிய எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் எல்லாம் பண்ணி முடிச்ச பின்னாடி உங்களுக்கு கண்டிப்பாக மிச்சம் வரும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளிட்டர் ஃபோம் ஷீட்ஸை தவிர நல்ல கிளிட்டராக இருக்கக்கூடிய இன்னொரு ஹார்டான ஷீட் இருக்குது. இந்த ஷீட்ஸை யூஸ் பண்ணியும் நீங்கள் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி எப்படி செஞ்சீங்களோ அதே மாதிரி ஹேங்கிங் செஞ்சுக்கலாம். இந்த ஷீட்ஸோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் தாங்க. இதை தவிர நம்ம வந்து சாட்டின் ரிப்பன் யூஸ் பண்ணி போ செய்ய போகிறோம். நல்ல தடியாக இருக்கக்கூடிய சாட்டின் ரிப்பன் வேணான்னா நீங்கள் சின்னது எடுத்துக்கலாம். சின்னது வந்து உங்களுக்கு ரேட்டும் கம்மியாக தான் வரும். இப்போ உங்களுக்கு என்ன லென்த் வேணுமோ அந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் ஹேண்டை பிடிச்சிக்கோங்க. இன்னொரு இடத்துல செகண்ட் ஹேண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ ஷூலேஸ் கட்டுற மாதிரி செகண்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி மெல்லமாக இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஷூலேஸ் போடுற அதே கான்செப்ட் தாங்க. இப்போ என்ன ஆகும்னா நீங்கள் இழுக்க கீழே இருக்கக்கூடிய லென்த் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். இப்போ அந்த லென்த் அதிகப்படுத்துறதுக்காக நம்ம இந்த மாதிரி மெல்லமாக இழுக்கணுங்க. கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கனாலும் அது கழண்டுட்டு வந்துடும். அதனால நீங்கள் மெல்லமாக இந்த மாதிரி இழுத்துட்டு அப்புறம் இந்த பூவை வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க.
டைட் பண்ணி இந்த மாதிரி சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போ ரெடி ஆகிடும். இப்போ அதோட கீழ்ப்புறத்தில் எந்த லென்த் வேணுமோ அந்த லென்த்துக்கிட்ட கொண்டு போயிட்டு நல்லா இந்த மாதிரி மடக்கி வி ஷேப்பில் ஒரு கட் பண்ணிடுங்க. வி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய லென்த் ரெண்டுமே ஒரே மாதிரி வந்துடும், கரெக்டாகவும் இருக்கும் பார்க்குறக்கு. அடுத்ததாக கார்ட்போர்ட் வேஸ்ட்டெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேங்கிங் செய்யலாம். இதில் கிளிட்டர் ஃபோம் ஷீட்ஸ் எதுவுமே தேவையில்லை. கார்ட்போர்டில் உங்களுக்கு தேவைப்படுற கட்டிங்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னா போதுமானது. இதுவும் பார்த்தீங்கன்னா கார்ட்போர்டுக்கு எந்த ரேட்டும் வராது. இதுக்கு மேலே நீங்கள் அடிக்க போகிற கலருக்கு மட்டும் தான் ரேட் வரும். இதில் என்ன மாதிரி கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஃபேப்ரிக் கலர் வந்துட்டு ஒரு ரேண்டமாக ஒரு 5-6 கலர் வாங்கினா போதுமானது. ஏன்னா கிறிஸ்மஸ் ட்ரீயில் இருக்கக்கூடிய எல்லா திங்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த 5-6 கலருக்குள்ளேயும் முடிஞ்சிடும். இதோட ஒரே பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மெல்லமாக நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பொறுமையாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். இந்த செட் ஆஃப் ஹேங்கிங்ஸ் பண்ணி முடிச்ச பின்னாடி என்கிட்ட 3 வித்தியாசமான ஹேங்கிங்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து கார்ட்போர்டில் செஞ்சது, இன்னொன்று ஃபோம் ஷீட்டில் செஞ்சது, இன்னொன்று கிளிட்டர் ஷீட்ஸில் செஞ்சது. இந்த 3மே பார்த்தீங்கன்னா நான் வந்து தனித்தனியாக உங்களுக்கு எப்படி செய்கிறதுங்கிறதுக்காக செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த 3லேருந்து ஏதாவது ஒரு டைப் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்கறக்கு நீட்டாக இருக்கும். எல்லாத்தையும் கச்சக்கச்சன்னு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து பார்க்கறக்கு ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும். இப்போ இந்த ஹேங்கிங்ஸ் எல்லாத்துக்குமே கயிறு அட்டாச் பண்ணணுங்க. இந்த மாதிரி ஊசி நூலை வச்சு நம்ம ஃபுல்லாக அட்டாச் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ ட்ரீக்கு தேவையான பேஸும் ரெடி ஆகிடுச்சு, அதில் மாட்ட வேண்டிய ஹேங்கிங்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ட்ரீயில் இருக்கக்கூடிய இலைகளை சேர்க்கு நம்ம வந்து கார்லாண்ட் எடுத்துருக்கோங்க. இது மேலே வந்து கார்லாண்ட் சேர்க்கலாம். அதுக்கு முன்னாடியே காமிச்சுக்கிறேன். இன்னொரு சைடு வந்து நம்ம கலர் அடிக்கவே இல்லை, ஏன்னா இந்த சைடு வந்து வெளியே தெரிய கொடுத்துருல, அதனால எந்த சைடு தெரியுதோ அந்த சைடு மட்டும் நம்ம கலர் அடிச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து லேசாக நீங்கள் மடக்கி விட்டால் போதுமானது. இங்கே இருக்கிற கேப்ஸ்குள்ளெல்லாம் விட்டு விட்டு எடுக்கணும். இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கார்லாண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சன்னமாக இருக்கும். இந்த மாதிரி தின்னாக இருக்கக்கூடியது வந்து 35 ரூபாங்கிற மாதிரி ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இதுலேயே வேறு 2 சைஸஸும் இருக்குங்க. இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 55 ரூபா, அதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 75 ருபீஸ் வரைக்கும் விற்கிறாங்க. இப்போ இதை சுற்றிலே லைட்ஸ் மாட்டிடலாங்க. அதை தொடர்ந்து நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற ஹேங்கிங்ஸ் எடுத்து ஒன்றொன்னா மாட்டுறக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த ஹேங்கிங்ஸ் எல்லாம் ரொம்ப ரேண்டமாக தான் ஒட்டிகிட்டு இருக்கேங்க. இப்போ இந்த மாதிரி ஒட்டின பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஹேங்கிங்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும் பார்க்குறக்கு. ஹேங்கிங்ஸ் வந்து ஓவர் டூவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இருக்கிறதுலே சிம்பிளான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லேஸ் எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஜிக்ஸாக்காக வந்து கட்டிக்கோங்க. அந்த லேஸுக்கு மேலே நீங்கள் வந்து இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டும் உங்களுக்கு வந்துட்டு கலைஞ்சு போகாது. நீங்கள் பின்னாடி என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்களோ அது அதுவும் அப்படியே தெரியுது, அதே நேரத்தில் இந்த ஹேங்கிங்ஸும் அப்படியே தெரியுது. இதுக்கு முன்னாடி இருந்தது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப கஜகஜன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து நிறைய திங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இந்த ட்ரீ வந்து ஃபுல்லாகவே கவர் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் இந்த லேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா மெலிசாவும் இருக்குது. இந்த லேஸோட ரேட்டே பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டரே 5 ரூபாய்க்குள்ள தான் வரும். இதை நெலி லேஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இது செய்யறதுக்கு தேவைப்பட்ட எல்லா மெட்டீரியலோட டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா சாட்டன் ரிப்பன், எம்ப்ராய்டரி த்ரெட், ஒயிட் த்ரெட், ஃபோம் ஷீட் இல்லைன்னா கிளிட்டர் ஷீட், அப்புறம் ஃபேப்ரிக் பெயிண்ட், க்ளூ ஸ்டிக்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ணோம், கார்லாண்ட் வந்து 3 யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த லேஸ் இது எல்லாமே சேர்த்து வச்சு எத்தனை ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 275 ரூபாய் யூஸ் பண்ணியிருக்கோங்க. அப்படியும் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின முக்கால்வாசி மெட்டீரியல்ஸில் நிறைய மிச்சம் வரும், அதை நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் உங்களால் ஒரு ரீசனபிளான ட்ரீ செய்ய முடியும். வீட்டில் ஹேண்ட்மேடான ட்ரீ தான், பார்க்கறக்கும் ரீசனபிளாக இருக்குது. அதோடவே இந்த ட்ரீயை நம்ம வந்து வால் மவுண்ட்டும் பண்ண முடியுங்க. நான் இப்போ வாலில் தான் மவுண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் ஷாலு ஆர்டிஸ்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.